நான் மட்டும் தான் இப்படி யோசிக்கிறேனா, இல்ல எல்லாருமே இப்படி தான் யோசிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னோட ஸ்கூல் டேஸ்லலாம் அதிகமா எடுத்துட்டு போனதுனா, புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் தான். அத தவிர்த்தா இட்லி, தோசை அவ்வளோதான். நான் படிக்கிற காலத்துலலாம் என்ன சாப்பாடு வேணும்னு வீட்ல கேட்டதே கிடையாது. இருக்கிறத குடுப்பாங்க. அத எடுத்துட்டு போயிருவேன். தண்ணி சாதமா இருந்தாலும் தயிர் ஊத்தி கலந்து குடுத்தா எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இப்ப பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டு நாள் நைட்டே கேட்டு, அடுத்த நாள் காலையில அத சமைச்சு குடுக்கணும். சில நேரங்கள்ல அவங்க போட்ட பிளான் வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சா அது வேற பிளான் ஆயி சொதப்பிடும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம வீட்ல இடியாப்பத்தோட கொண்டக்கடலை குருமா, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை வச்சு குடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்குமே அதுவுமே குடுத்து விட்டாச்சு. இப்பயே எனக்கு கம்ஃபர்ட்டான ஒரு தலை சீவல் அப்படின்னா, அது கொண்ட போட்டுக்கிறது தான். இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நெறைய பேர் என்ன திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன இந்த வயசுலயே கொண்ட போட்டுட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க எல்லாத்துக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் பேக்ல இந்த கிளிப் எடுத்துட்டு போயிருவேன். ஃபங்ஷன் முடிஞ்சு அப்படியே அந்த கிளிப்ப குத்திட்டு வந்துருவேன். கம்ஃபோர்ட் ஃபுட் ரச சாதம் மாரி எனக்கு கம்ஃபோர்ட்டான ஒரு தலை சீவல்னா இந்த கொண்ட தான். எத்தனை பேர் இப்படி என்ன மாரி கொண்டையோட சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் குடுத்துருங்க.